ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லட்சம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்து சோம்நாத், துவார்கா, பிருந்தாவன்லாம் போனோம் பார்த்தீங்களா? அங்கேருந்து கொஞ்சோண்டு என் பேத்திக்கு மருமகளுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப விலை உசந்த பொருளாக வாங்கலை. என்கிட்ட இருந்த பணத்தை வச்சு எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். இது வந்து இந்த பேக் எனக்கு எதுக்கு பிடிச்சிக்கலாம், ரொம்ப டார்க் கலர் நல்லா இருக்குது. எல்லாமே ஹேண்ட் ஒர்க், எல்லாம் மோத்தியில் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பேக் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதோட கைப்பிடி தான் ரொம்ப மெலிசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுனா ஒன்று சரி பண்ணணும், யாரும் டெய்லர்கிட்ட கொடுத்து சரி பண்ணணும். இப்போ பைக்கில் பார்க்கலாமா? அந்த பேக் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கள். பைக்குள்ளே பையின்னு சொன்ன மாதிரி எவ்வளோ இருக்குது. இதுதான் என்னோட உயிருக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி சுவாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொண்டாந்துருக்கேன். இது என் பேத்திக்குன்னு வாங்கினதுதான். இது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது, ரிச்சாக இருக்குது. இப்படி மாடல் ட்ரெஸ் கூடலாம் போட்டுட்டு போனால் வேறு லெவலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டார்க் கலர். நான் எதுக்கு டார்க் கலராக வாங்கினேன்னா, எனக்கு என் மருமகளுக்கும் பேத்திக்கு 3 பேருக்கும் டார்க் பிடிக்கும். அதனால் டார்க் கலரில் வாங்கினேன். எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். இப்போ இது இந்த பையுக்குள்ள பை, இதுவுமே ஒரு ஷோல்டர் பேக் ரொம்ப பிடிக்கும். பியூர் காட்டன், நிறைய மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம மெயினாக எனக்கு பிடிச்சது இது 2 மயில் இருக்குது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சி வாங்கினேன். இது நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப மெலிசாக இருக்குன்னு. இல்லை, இது உள்ளனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இந்த பேக் எப்படி இருக்குது, இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த பேக் நம்ம கூட இருக்கும்போது சாக்ஸ் நம்ம முருகப்பெருமாள் நம்ம கூடயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நல்லா குட் வைப்ரேஷன் ஆகும். இந்த பேக் எதுக்கு வாங்கினேன்னா, இதை எழுதியிருக்க வாக்கியம் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியான்னு போட்டிருக்கு. இதுவுமே ரொம்ப நல்லா நமக்கு அந்த சொல் வந்து அந்த சாமியோட பேர் இருக்குது. இது வந்து உள்ளே வந்து ஒரே ஒரு ரேக் தான் கொடுத்துருக்காங்க. அழகாக ஒரு பர்ஸு, ஒரு மொபைல் வச்சுக்கலாம். இந்த பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் நிறைய கேஷ் வச்சுக்கலாம். பின்ன இதில் வந்து நிறைய ரேக் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இது உள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 தான் இருக்குது, நிறையலாம் இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு 2லேயும் எவ்வளோ சொல்லுங்கள், இதோட ரேட்டுன்னு சொல்லுங்கள். இந்த 2 பர்ஸ் வாங்கினேன். இங்கே உள்ளவங்க ஒரே பேக் ஒரே பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவையும் போகும்போது வாங்கிட்டு வரவங்க ஒரு தடவையும் வெளியே போகும்போது மாடலாக கொண்டு போவாங்க. இதுவே வந்துமே நமக்கு நிறைய ரேக் கொடுத்துருக்காங்க. 1 2 3 ரேக் கொடுத்துருக்காங்க. கேஷ் வச்சுக்கலாம், சில்லறை வச்சுருக்கலாம், ஏடிஎம் வச்சுக்கலாம், ட்ரெயின் பாஸ் வச்சுக்கலாம், நகை எதுவும் வச்சுக்கலாம். இதுவுமே அழகாக இருக்குது. இதுவுமே வந்து என்ன எழுதியிருக்கு, ராதேன்னு எழுதியிருக்கு. இதுலேயுமே மயிலோட தோகை இருக்குது. 2 பக்கமே இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த கலர் பிடிச்சின்னு வாங்கினேன். இதுவுமே அவங்க கணக்காக சொன்னார் வாஷபிள் தான். இதுவுமே வாஷபிள் தான். இதுதான் சொன்னார், ஒன்றுமே ஆகாது, மழையில் தண்ணியில் எல்லாமே சொன்னார். ஆனால் இதில் வந்து வாஷபிள் கிடையாது. இதில் நிறைய ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சின்ன இந்த ஜருகெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப ரஃப் யூஸ் பண்ண வேண்டாம், ஷைனிங் கோட்டிங் பேருன்னு சொன்னாங்க. இதை துவைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இதில் ராதே எழுதியிருக்குல்ல, இந்த மீனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி இந்த பர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. காமன் கலர், இப்படி வச்சுக்கலாம். ஒரு மொபைல் வச்சுக்கலாம், பைசா வச்சுக்கிட்டு சக்குன்னு நடக்கலாம். நீங்கள் இந்த 4 பர்ஸில் இந்த 5 பொருளையும் ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இந்த 5 பொருளும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது வந்து பெருசாக்கலாம், சின்ன இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா, என் மருமகளுக்கு பேத்தி தானே கொடுக்க போகிறேன். இதை எடுத்து நான் அப்படியே பேக்கிங் பண்ணி வச்சுருவேன். நீங்களாம் இதோட ரேட் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மும்பை விட அங்கே கொஞ்சம் எனக்கு சீப்பாக தான் கிடச்சிது. சரிங்களா? போலப்படி எல்லாம் இதில் ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஏன்னா என் மருமகையில் எப்போ பார்க்க வராங்க, என் பேத்தியில் எப்போ பார்க்க வராங்களோ அப்போ அவங்களுக்கு எல்லாம் புத்தம் புதுசாக அப்படியே ஒப்படைக்கணும். அதுக்காக தான் இது அப்படியே மீண்டும் கவருக்குள்ளே போட்டேன். அப்போ தான் வந்து புதுசு மங்காமல் இருக்கும். நாங்கள் போனோம் பார்த்திங்கன்னா, நிறைய கோயிலுக்கு போனோம். எனக்கு அந்த ஊர் பேர்லாம் தெரியாது. நான் சிலவங்கள்ட்ட எங்கள் அக்கா பசங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சொன்னேன். நாங்கள் அந்த இடத்துல துவார்கா, அங்கே ஒரு பொருள் வாங்கினேன். பின்ன வந்து
சோம்நாத் அந்த கோயிலெலாம் பார்க்குறதுக்கு நமக்கு 1000 கண்ணு பத்தாது. அவ்வளோ பிரம்மாண்டமான இடம், கடலுக்கு ஓரத்தில் அவ்வளோ தெய்வீக, நம்ம உடம்புலாம் புல்லரிச்சிடும் அப்படி ஒரு கோயில். நம்ம கையால் அபிஷேகம் பண்ணது வேறு லெவல். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியாது, முடிஞ்சால் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் இத்தனை வருஷம் சவுத் பக்கமே போயிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் நார்த் பக்கம் போனது. கிருஷ்ணர் பிறந்த இடம், கிருஷ்ணர் விளையாண்ட இடம், கிருஷ்ணன் ருக்மணி அவங்க ஒய்ஃப் இடம், ராதையோட வீடு, அந்த சுற்றி ஒரே மாடு, கண்ணுக்குட்டி, பசு, கிருஷ்ணர் குளித்த நதி, அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நதி மாதிரி இல்லை, அப்போ வந்து நதி மாதிரி இருந்திருக்கு. இப்போ வீடு வீடாக ஏதோ ஒரு காவா மாதிரி ஆக்கிட்டாங்க. அங்கே போய் எல்லோரும் குளிச்சாங்க வச்சாங்கன்னா, நான் அங்கே போய் நல்லா மூஞ்சி காலை கை கழுவிட்டு கிருஷ்ணர் நினச்சி தலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்து அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் பேத்திக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி சுவாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கினேன். இது பாருங்கள், நல்லா பெரிய திரிஷூல் இருக்குது, தெரியுதுங்க உங்களுக்கு. பின்ன இந்த பக்கம் ருத்ராஜம் இருக்குது. இது வந்து வெள்ளி வளையல். இது நம்ம அந்த சோம்நாத் கோயிலுக்கு போனால் அங்கே உள்ள அடையாளம் ஏதாவது நம்ம கூட கூப்பிட்டு வரணுமா, ஏதோ ஒரு ரூபத்தில் வரணும்னு நிறைய வித்தியாசம் இதில் ஒரு அடையாளம் இருந்தது. நான் இந்த வெள்ளி வளையல் வந்து பேத்திக்கு வாங்கினேன். ஒரு சைஸ் பெருசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து வாழ்க்கை முழுவதும் என் பேத்தி கூட இருக்கும். மகாசக்தி மந்திரம் இருக்குது இதில். இது இருந்தால் காற்று கருப்பு எதுவுமே வராது. மகாகால் எழுதியிருக்கு. நல்லா அதில் வந்து இது பாருங்கள், இந்த டிசைன்லாம் பாருங்கள், ரொம்ப அழகழகு டிசைனாக இருக்குது. ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன். இந்த டிசைன்லாம் வந்து உங்களுக்கு மொபைலில் எப்படி தெரில, அவ்வளோ ஒரு தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. இது என் பேத்தி ஒரு 10-15 வயசு வரைக்கும் அவள் இருக்கும்போது கூட கையில் போடலாம். ஒரு பெருசு தான் வாங்கியிருக்கேன், அதுக்காக இது வாங்கினேன். இது வந்து சாதாரண மணி கிடையாது. இது வந்து இந்த ஒரு மாதிரி பவள மணின்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி நம்ம கையில் பிடிச்சா நம்ம என் உள்ளங்கை வந்து ஐஸ் மாதிரி ஆகுது. இந்த மணியோட பேர் ஏதோ பவள மணி வரைக்கும் சொன்னார். இது வந்து கல், அவ்வளோ கிறிஸ்டல், தெரியுதுங்களா, கிறிஸ்டல். இது ஒன்று வாங்கினேன். இது வந்து காற்று கருப்பு அண்டாது, இதோட கலர் போகாது, கோட்டிங் போகாது. இது எப்போ கையிலையுமே இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து போடும். இதை அங்கே வாங்கிட்டு அந்த நம்ம சிவஜி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்தேன். என் மருமக பேத்தி எப்போ வருவாங்களோ கண்டிப்பாக என் பேத்திக்கு கொடுப்பேன். இது போட்டாலே வந்து சாக்ஷாத் நம்ம சிவபெருமான் வந்து என் பேத்திக்கு துணையாக நிற்பார் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு வாங்கியிருக்கேன். நான் எனக்காக எதுவுமே வாங்கலை, இது என் மருமகளுக்கும் பேத்திக்கும் தான் வாங்கினேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பேக்கோட ரேட்டெல்லாம் எவ்வளவு, இந்த பேக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பேத்திக்கு வாங்கின இந்த பவள மணியும். அவங்க ஏதோ மணி பேர் சொன்னாங்க, அது எனக்கு சொல்ல தெரில. நான் ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறேன், பவள மணி மாதிரி. இது வந்து 30-40 கிடையாது. இது ரெண்டுக்குமே நல்ல ஒரு தொகை ஆகிட்டு. இது வந்து என் பேத்தியோட பிள்ளைங்க கூட போடலாம், அந்த அளவு நல்லா வந்து அந்த மாதிரி இடத்துல நமக்கு ஒரு பிரசாதாக கிடச்சி, அதுவும் நம்ம ஐயன் ஈசன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுவும் பெண் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதான் கடவுள் என் ஈசன் வந்து என் பேத்தி கூடயே இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு தேடி பிடிச்சி வாங்கினேன். ஜென்ஸ்க்கு, லேடிஸ்க்கு, பெரியவங்களுக்குலாம் இருந்தது. எனக்கு என் உலகமே வந்து இன்றைக்கி என் பேத்தி தான். அதுக்காக நல்லா இருக்கா சொல்லுங்கள். அதில் மந்திரம் எழுதிருக்கு பாருங்கள். இது வெள்ளி. இது வந்து இது எத்தனை குண்டு கை ஆகிற வரைக்கும் அவன் போட்டுக்கலாம் தங்க பிள்ளம்மா. பின்ன வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறக்கு ஒரு கோமாதாவும் கண்ணு குட்டி வாங்கினேன். இது வெள்ளி கிடையாது, வெறும் 100 ரூபாய் தான். இது பூஜை பண்ணுறக்கா வாங்கினேன். இவ்வளோ தான் வாங்கினேன். உங்கள் இத்தனையில் உங்களுக்கு இந்த பொருள் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக எனக்கு பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்து என் வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இந்த காலத்தில் யாருமே நேரம் இல்லை, இருந்தாலும் ஒதுக்கி என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் அந்த கோயிலுக்கு அங்கே போனது நிறைய அனுபவம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது. அடுத்த தடவை நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என் பசங்களும் என் மருமகா என் பேத்தி கூட நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கடவுள் கிருபை நினச்சா கண்டிப்பாக நான் அந்த இடத்த அழைச்சிட்டு போவார். அந்த இடத்துக்கு நான் முதல் தடவை தான் போனேன், இருந்தாலும் பல வருஷமாக அங்கே நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது மட்டும்தான் வீட்டுக்கு வாங்கினேன். இதை நாளைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை ரூமில் வச்சுருவேன். பின் இந்த பொருளை மருமகளுக்கும் பேத்திக்கும் உங்களுக்கு இதில் எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். டாடா பை பை, லவ் யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு ஆதரவு தந்த அனைத்து உறவுக்கும் தேங்க்யூ வெரி ஸோ மச். டாடா.